வணக்கம் மக்களே. நம்மளாம் எதிர்பார்த்த மாதிரி பிக் பாஸ் சீசன் 9 ஃபினாலேக்கான முதல் ப்ரோமோ விட்டுருக்காங்க. ஸோ இந்த ப்ரோமோல பார்த்தீங்கன்னா சேதனை ஒரு மரண மாசான என்ட்ரியை கொடுக்குறாங்க. ஆக்சுவலா இந்த ப்ரோமோவை நேத்து விட்டுருந்துருக்கணும். எல்லா சீசன்லயுமே இந்த ப்ரோமோ வந்து அதாவது சேதனனுக்கான என்ட்ரி ப்ரோமோ வந்து சனிக்கிழமையே விட்டுருவாங்க. சனிக்கிழமையே விட்டு மக்களை கொஞ்சம் ஹைப் பண்ணி வச்சிருவாங்க. ஆனா முதல் முறையா ஒரு சீசன்ல சனிக்கிழமை ஹைப்பே இல்லாம வச்சு ஒரு மாதிரி ஞாயிற்றுக்கிழமை ஃபினாலேக்கு கொண்டு வராங்க. என்ன கதைன்னு தெரியல. இந்த சீசனை பொறுத்தவரைக்கும் நிறைய விஷயங்கள் அப்படிதான் நடக்குது ப்ரோ. இந்த சீசனை பொறுத்தவரைக்கும் இந்த ப்ரோமோ கண்டென்ட் ஆகட்டும், எபிசோட் கண்டென்ட் ஆகட்டும், எல்லாமே ஒரு மாதிரி மாத்தி மாத்தி தான் இது பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில எல்லா சீசன்லயுமே இந்த மாதிரி கிராண்ட் ஃபினாலே நாளை 6 மணிக்குன்னு சொல்லிட்டு சனிக்கிழமையா போட்டு ஒரு மாதிரி ஹைப் பண்ணி விட்டுருவாங்க. ஓகேவா? அப்போ சனிக்கிழமையா பாக்குற மக்கள் வந்து ஒரு மாதிரி வெறி ஆகி, ஓ நாளைக்கு ஃபினாலே இல்ல, நாளைக்கு சாயங்காலம் ஆரம்பிக்கும்ல, ஓ சேதன நாளைக்கு இப்படி இருப்பாருன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சனிக்கிழமையா ஹைப் ஆயிருவாங்க. ஆனா இந்த சீசனை பொறுத்தவரைக்கும் அந்த மாதிரி எதையுமே பண்ணல. ஏன்னே தெரியல. ஷூட்டை ரொம்ப லேட்டா ஸ்டார்ட் பண்ணாங்களா, இல்ல ப்ரோமோ எடிட்டர் வந்து அந்த தூங்கி தொலைஞ்சிட்டானா என்ன அளவுன்னு தெரியல. நேற்று ப்ரோமோ வரவே இல்லை. நேற்று நம்மளும் ரொம்ப ஆர்வமா உட்கார்ந்துருந்தோம். ஏன்னா நேற்று வந்து 2 மணி போலயோ 3 மணி போல தான் ஒரு ப்ரோமோ வந்துச்சு. 1:30 போல நினைக்கல, 2 மணி போல கரெக்டா ஒரு ப்ரோமோ வந்துச்சு. அது நேற்று ஏவிக்கான ஒரு ப்ரோமோ. அதுக்கப்புறம் 3-4 மணிக்கு போல இன்னொரு ப்ரோமோ வந்துச்சு. அதுவும் அந்த ஏவிக்கான ஒரு ப்ரோமோ. அதுவும் அந்த ஏவிக்கான ஒரு ப்ரோமோவா தான் இருந்துச்சு. அப்ப நான் நினைச்சேன் ஒரு 5-6 மணிக்கு கண்டிப்பா இந்த கிராண்ட் ஃபினாலேக்கான ப்ரோமோ வந்துடும் சொல்லிட்டு ரொம்ப இதா வெயிட் பண்ணி பார்த்தா, பட் ப்ரோமோ வரவே இல்லை. கடைசி வரதுக்கு பார்த்தா காலையில தான் விட்டு வச்சிருக்காங்க. சரி, ஓகே, பரவாயில்ல. சீசனை பொறுத்தவரைக்கும் இன்னும் ஃபுல்லாவே இப்படித்தான் பண்ணிருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஃபினாலேல மட்டும் என்ன திருந்தவா போறானோ வாய்ப்பே கிடையாது. சோ அந்த வகையில கிராண்ட் ஃபினாலேக்கான முதல் ப்ரோமோ விட்டுருக்காங்க. இதுல சேத்தனை வந்து கருப்பு கலர் கோட்டை போட்டு தாராமான ஒரு என்ட்ரி கொடுக்குறாப்ல. மரண மாசா இருக்குண்ணே, மரண மாசா இருக்கு. அண்ணனோட அந்த மீசைய ஃபர்ஸ்ட் நம்ம கிண்டல் பண்ணோம் கைஸ். அண்ணன் இந்த மீசையை மாத்திட்டு ஃபர்ஸ்ட் எபிசோடுக்கு வரும்போது ஒரு மாதிரி நம்ம கிண்டல் பண்ணோம். ஆனா இப்போ அது அண்ணனுக்கு ஒரு மாதிரி செட் ஆயிடுச்சு. எவ்வளவு பேர் அதை நோட் பண்ணீங்கன்னு தெரியல. ஒரு மாதிரி சேதனனுக்கு செட் ஆயிடுச்சு, பார்க்க நல்லா இருக்கு. சோ அந்த வகையில சேத அவர்கள் என்ட்ரி கொடுத்துட்டாப்லையா. அப்போ இந்த ப்ரோமோ வந்து எல்லாமே நேத்து ஷூட் பண்ணது. ஓகேவா? இன்னைக்கு ஷூட் இன்னும் ஸ்டார்ட் ஆகல. இன்னைக்கு இதுக்கு அப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு 12 மணி தாண்டிரும் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஏன்னா நேத்தே ஒரு 60-70% ஷூட் முடிச்சிட்டாங்க போல. ஓகேவா? ஃபினாலேக்கான ஷூட்டை வந்து நேத்தே முடிச்சிருந்திருக்காங்க. இன்னைக்கு கம்மியா தான் இருக்கும். இன்னைக்கு என்ன இருக்கும்னா திரும்ப வீட்டுக்குள்ள போயிட்டு பேசுற மாதிரி, அப்படியே சும்மா அப்படி பேசிட்டு வர்ற மாதிரி சம்பவங்கள். அதுக்கப்புறம் அவங்க அங்க இருந்து கிளம்பி ஸ்டேஜுக்கு வர்றது, அப்புறம் ஸ்டேஜ்ல நிப்பாட்டி வச்சு அங்க ஒரு எவிக்ஷன் பண்றது, அந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் தான் இன்னைக்கு இருக்க போகுது. ஏன்னா வீட்டுக்குள்ள மொத்தம் 3 பேர் தான் இருக்காங்க. இப்போதைக்கு வீட்டுக்குள்ள 3 பேர் தான் இருக்காங்க. நேத்து நைட்டு ஒருத்தர் எவிட் பண்ணிட்டாங்க. அதுதான் நம்ம அவங்க பேர் என்ன, அரோரா அவர்களை நேத்து நைட்டை எவிட் பண்ணி வெளியே எடுத்துட்டாங்க. ஸோ வீட்டுக்குள்ள மொத்தம் 3 பேர் இருக்காங்க. இந்த 3 பேரை எனக்கு தெரிஞ்சு ஸ்டேஜுக்கு வருவாங்கன்னு தோணுது. ஸ்டேஜில் வச்சு இன்னொரு நபரை எவிட் பண்ணி ஸ்டேஜ் அவுட்டு கீழே இறக்கிட்டு பேலன்ஸ் இருக்க அந்த 2 நபரை ஸ்டேஜில் நிப்பாட்டி அதில் ஒரு நபருக்கான கையை தூக்கி அந்த கப்பை கொடுக்க போறாங்க. அது யார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ நம்ம திவ்யா கணேஷ் அவர்கள் தான் இந்த சீசன் 9 டைட்டில் வினராக ஆக போறாங்க. ஸோ கண்டிப்பா இதுக்கு நிறைய பேர் விதவிதமா முட்டு கொடுப்பாங்க. அப்புறம் இவங்க டிசர்வ் கிடையாது, அவங்க டிசர்வ் கிடையாது, இப்படி கிடையாது, அப்படி கிடையாது, இவங்க டைட்டிலை வந்து பை பண்ணிட்டாங்க, டைட்டில் வின்னர் கிடையாது, டைட்டில் பையர் அப்படி சொல்லிட்டு நிறைய விஷயங்களை உருட்டுவாங்க. எல்லா சீசனும் வின்னருக்கு இந்த மாதிரி ஏதாவது விஷயங்களை போட்டு அடிக்கத்தான் செய்வாங்க. ஏன்னா அதுக்குன்னு ஒரு கும்பல் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா சீசனுமே யாரு வின் பண்ணாலும் சும்மா அந்த பிஆர்னு ஒரு டாபிக்கை போட்டு கடிச்சிட்டு தான் இருப்பாங்க. அதனால கண்டுக்காதீங்க, பெருசா கண்டுக்காதீங்க. இன்னைக்கு ஃபினாலே நம்ம பாட்டுக்கு ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். ஓகேவா? அது மட்டும் இல்லாம நம்ம விஜே, பாரு அண்ட் காமு 2 பேரும் இன்னைக்கு ஸ்டேஜுக்கு வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நேத்தே காமு போயிட்டாப்ல, பாரு வந்து இன்னைக்கு கண்டிப்பா ஷூட்ல இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும் போது அவங்க வேற வருவாங்க, அவங்களுக்கான கண்டென்ட்டை தனியா ஓட்டுவாங்க. ஸோ நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ப்ரோ, நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம நம்ம ஆட்கள் வேற பழைய போட்டியாளர்கள் ஒரு 9-10 பேர்கிட்ட பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க போல தரமா. ஸோ அந்த பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் ஃபுல்லா போடுவாங்களா அப்படிங்கிறது இங்க ஒரு கொஸ்டின் மார்க்கா இருக்கு. ஏன்னா லாஸ்ட் சீசன் சேம் இதே மாதிரி எல்லாருமே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனா ஃபினாலே எபிசோட்ல பார்க்கும்போது அதெல்லாம் கட் பண்ணி தூக்கிட்டாங்க. ஓகேவா? ஸோ அது மாதிரி இவங்க இந்த சீசன் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. ஸோ நம்ம கானா வினோத் திவாகர் தரமான சம்பவம் பண்ணியிருக்காங்க போல. ஐ திங்க் கானா வினோத் வந்து கிண்டலா பாட்டு பாடி தண்ணி படத்தை ஆட விட்டுருப்பாரு நினைக்கிறேன். எல்லாரும் கிண்டல் பண்ணி பேசியிருப்பாரு. கண்டிப்பா எல்லாரும் கிண்டல் பண்ணி பாட்டு எழுதியிருப்பாரு. அது மாதிரி அமித் அவர்கள் அவங்களோட குழந்தை கூட சேர்ந்து ஏதோ பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க போல. ஸோ அமித்தும் அவங்களுக்கான குழந்தை ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் சாண்ட்ரா, பிரஜன் இவங்க 2 பேர் சேர்ந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க போல. டீமே கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கப்பா, அதை மட்டும் கட் பண்ண முடிஞ்சா கொஞ்சம் கட் பண்ணிருக்கேன். ஏன்னா இன்னைக்கு ஃபினாலேயே நாங்க வந்து கொஞ்சம் சிரிச்ச முகத்தோட பார்க்கணும்னு இருக்கோம். நீங்க இந்த 2 பேரை உள்ள கொண்டு வந்தீங்கன்னு நினைச்சு உங்களை எங்க மூஞ்சி மாறிடும். முக்கியமா நீங்க சாண்ட்ராவெல்லாம் உள்ள கொண்டு வந்தீங்கன்னா எங்க மூஞ்சி வந்து உடனே மாறிடும். அதனால கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. ஃபினாலேயே நாங்க சிரிச்ச மூஞ்சோட பார்க்கணும்னு இருக்கோம்.
அதனால கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. அடுத்ததா வியானா, எஃப்ஜே இவங்க 2 பேருமே பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க போல. அடுத்த கலையரசன் ஏதோ பண்ணிருக்கான் போல. அடுத்ததா நம்ம அவன் பேர் என்ன, துஷார் அவன் கேபாப் அவன் ஏதோ ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கான் போல. ஸோ நிறைய பேர் ஆக்சுவலா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க போல. பட் எத்தனை பேருக்கான விஷயத்தை எபிசோட்ல போட போறாங்க அப்படிங்கிறது அங்கே கேள்விக்குறியா இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்க கேட்பீங்க, ப்ரோ எப்படி ப்ரோ அரோராவை எவிட் பண்ணாங்க, சேதனை உள்ள போயிட்டு சும்மா காடை தூக்கிட்டாரு அப்படி இப்படின்னு கேட்பீங்க. கண்டிப்பா அப்படி எதுவும் இல்லை. ஸோ சேதனை வீட்டுக்குள்ள போயிட்டு பேசிட்டு ஏதோ டாஸ்க் வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டு வந்திருப்பாரு போல. ஸோ ஆமா, அந்த ஏதோ டாஸ்க் இது பண்ணியிருப்பாரு போல. அந்த டாஸ்க் மூலமா அரோரா வந்து எவிக்ட் ஆயிருக்காங்க. பட் ஒரு சில நியூஸ் வருது, அந்த டாஸ்க் வந்து அதாவது அவங்களே அவுட் ஆக மாட்டாங்க, இன்னொரு நபர் மூலமா தான் இன்னொரு நபர் அவுட் ஆவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுல அப்பத்தா தான் ஆயாவை எவிட் பண்ணதா ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்கு. ஏதோ அப்பத்தா கையில தான் ஆயாக்கான கார்டு கிடைச்சிச்சு ஏதோ ஒன்று சொல்றாங்க. அது வந்து அப்பத்தா தான் ஆயாவை எவிட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி நியூஸ் வந்துட்டு இருக்கு. அதான் நம்ம திவ்யா வந்து அரோராக்கான கார்டு எடுத்து அரோராவை எவிட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி வருது. ஸோ பார்க்கலாம் என்ன மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி ஒன்று நடந்துச்சுன்னா கண்டிப்பா கொஞ்சம் மன வருத்தமா இருக்கும் ப்ரோ. அதாவது ஃபினாலே டைம்ல, அதாவது கடைசி நேரத்துல, ஓகேவா, இன்னும் 1 மணி நேரத்துல ஸ்டேஜுக்கு போக போறோம் அப்படிங்கிற ஒரு மூமெண்ட்ல வீட்டுக்குள்ள இருக்க ஒரு நபரால இன்னொரு நபர் எவிக்ட் ஆகுறாங்கன்னா அது சத்தியமா சொல்ற ரொம்ப கஷ்டமா இருக்கும். திவ்யாவே இந்த இடத்துல உடஞ்சிருப்பாங்கன்னு தான் எனக்கு தோணுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ பார்க்கலாம் கைஸ் என்ன மாதிரி சம்பவங்கள் பண்றாங்க, அடுத்தடுத்த என்ன மாதிரி ப்ரொமோ ரிவீல் பண்றாங்கன்னு சொல்லிட்டு. ஐ திங்க் அடுத்த ப்ரொமோ வந்து இவங்கெல்லாம் டான்ஸ் ஆடுற விஷயத்த ரிவீல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். வீடை இப்போதைக்கு ரிவீல் பண்ண மாட்டாங்கன்னு தோணுது ப்ரோ. அடுத்த ப்ரொமோ வந்து சேதன் வந்து ஸ்டேஜுக்கு போற மாதிரி, அங்க ஒரு பேச்சை போடுற மாதிரி, நம்ம ஆட்களுக்கான 2-3 டான்ஸை காமிக்கிற மாதிரி, இந்த மாதிரி விஷயங்கள் தான் அடுத்த ப்ரொமோல இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். எப்படி இருந்தாலும் இன்னைக்கு எத்தனை ப்ரொமோ விட்டாலும் 6 மணிக்கு எபிசோட் ஸ்டார்ட் ஆயிரும். 6 மணில இருந்து எனக்கு தெரிஞ்சு 11-12 மணி வரைக்கும் இழுத்துட்டு போயிருவாங்க. ஒரு 6 மணி நேரம் இழுத்துட்டு போயிருவாங்க. ஸோ கண்டிப்பாக உட்காந்து பார்த்து தான் ஆகணும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் கடைசியாக உங்ககிட்ட ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் கேட்குறேன். ஸோ அவங்க பேர் என்ன, அரோரா அவர்கள் இந்த சீசனோட 3வது ரன்னர்-அப்பா வெளியே வந்திருக்காங்க. ஓகே, இந்த சீசனோட 3வது ரன்னர்-அப்பா இப்போ வெளியே வந்திருக்காங்க. மொத்த வீட்டுக்குள்ள 4 பேர் இருந்தாங்கல்ல, அதில் இப்போ அரோரா எவிக்ட்னா அவங்க தான் 3வது ரன்னர்-அப். ஓகேவா, ஸோ 3rd ரன்னர்-அப்பா இந்த வீட்டை விட்டு வெளியே வராங்க. ஸோ அதுக்கு அவங்க டிசர்வா இல்லை அவங்க இன்னும் கொஞ்சம் இருந்திருக்கணும் ப்ரோ, அவங்க வந்து ஒரு டாப் 2 வரைக்கும் போயிருந்திருக்கணும், இல்லை டாப் 3 ஆச்சும் போயிருந்திருக்கணும், டாப் 4 அப்படிங்கிறது டிசர்வ் இல்லை ப்ரோ. இந்த 4 பேரை கம்பேர் பண்ணும்போது அந்த பொண்ணு டாப் 2 வந்திருக்கலாம் ப்ரோன்னு சொல்லிட்டு யோசித்தீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல போடுங்க. என்ன கேட்டிங்கன்னா இந்த 4 பேர்ல கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இவங்க டாப் 3 ஆச்சும் வந்திருந்திருக்கலாம். டாப் 4ல இப்போ எவிட் பண்ணி வெளியே எடுத்து 3rd ரன்னர்-அப்பா கொண்டு வந்ததுக்கு போல டாப் 3ல எவிட் பண்ணி 2nd ரன்னர்-அப்பா ஆக்கியிருக்கலாம் எனக்கு தோணுது. எனக்கு அப்படிதான் தோணுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன மாதிரி சம்பவங்கள் பண்றாங்கன்னு சொல்லிட்டு. பட் அடுத்த யாரை தூக்குவாங்கன்னு தெரியல. அடுத்த வந்து எனக்கு தெரிஞ்சு விக்ரம தான் தூக்குவாங்க. பட் இன்னொரு சைடு என் பிரெயின் வந்து என்ன சொல்லுதுன்னா, நேத்து வீட்டுக்குள்ள இந்த 4 பேருக்கான ஃபினாலே ட்ரெஸ் என்ன கலர்ல இருந்துச்சு, திவ்யாக்கான ட்ரெஸ் ஒரு கலர்ல இருந்துச்சு, ஒரு மாதிரி டார்க் பச்சை மாதிரி ஒரு கலர்ல இருந்துச்சு, ஒரு மாதிரி கருப்பு மாதிரியும் டார்க் பச்சை மாதிரியும். அண்ட் நம்ம விக்கல் சுக்கரம்கான ட்ரெஸ்ஸும் அப்படிதான் இருந்துச்சு. விக்கல் சுக்கரம் மேலே போட்டிருந்த அந்த ஓவர் கோட் வந்து ஆக்சுவலா அந்த பிளேசர் வந்து அப்படிதான் இருந்துச்சு. அது பிளேசர் தான் எனக்கு கரெக்டாக தெரியல. அந்த கோட் வந்து கொஞ்சம் டார்க் கிரீன் மாதிரி தான் இருந்துச்சு. ஓகே, நிறைய டிசைன் போட்டு டார்க் கிரீன் மாதிரி இருந்துச்சு. அந்த கோல்டன் பார்டர்லாம் நிறைய இருந்துச்சு. ஆனால் அவர் உள்ள போட்டிருந்ததுமே ஆக்சுவலா கிரீன் கலர் தான். ஓகேவா, அப்படியே இந்த பக்கம் பார்க்கும்போது அரோரா ரெட் கலர் ட்ரெஸ் போட்டிருந்தாங்க. அரோரா எவிக்ட் பண்ணிட்டாங்க. அடுத்து அந்த பக்கம் பார்த்தா நம்ம சபரி அவர்களுமே சேம் அதே மாதிரி ரெட் கலர் ட்ரெஸ் தான் போட்டிருக்காப்ல. ஸோ ஐ திங்க் இப்போ அரோராவை எவிக்ட் பண்ணனால அடுத்த சபரி எவிக்ட் பண்ணுவாங்களா, இல்லை அரோரா எவிக்ட் பண்ணியாச்சு ஒரு ரெட் ட்ரெஸ் அங்கே இருக்கட்டுன்னு சொல்லிட்டு அடுத்த இன்னொரு கிரீனை வெளியெடுப்பாங்களா, அதாவது விக்கல் சுக்கரமை வெளியெடுப்பாங்களா, அதுதான் வெயிட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா இன்னைக்கு தான் தெரிய வரும். 12 மணி ஆயிரம் காய்ஸ். 12 மணிக்கு அப்புறம் தான் அந்த ஷூட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஏன்னா இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு, கொஞ்சம் போர்ஷன் தான். அவங்கள உள்ள இருந்து வெளியே கூட்டு வர்றது, வெளியே கூட்டு வந்து இங்கே வச்சு பேசுறது, அப்படியே ஒரு 2-3 சம்பவங்களை பண்றது, அந்த ஸ்டேஜில் வச்சு ஒருத்தரை எவிக்ட் பண்றது, அதுக்கடுத்தா இன்னொரு நபருக்கான கையை தூக்குறது. ஸோ இன்னும் கொஞ்சம் போர்ஷன் தான் எடுக்க வேண்டியிருக்கு. அதனால டக்குன்னு எடுத்துருவாங்க. அதனால 12 மணிக்கு அப்புறம் தான் ஆரம்பிக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன மாதிரி பண்றாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க சொல்லுங்க ப்ரோ, ஆர்வமா இருக்கீங்களா? யார் இந்த கப்பை தூக்க போறா, அந்த கப்பு என்ன டிசைன்ல இருக்கு, இந்த மாதிரி விஷயங்கள் நீங்க ஆர்வமா இருக்கீங்களான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. நான் அந்த கப்பை பார்க்கறதுக்கு பயங்கர ஆர்வமா இருக்கேன் ப்ரோ. சத்தியமா சொல்றேன். ஏன்னா போன சீசன்ல சொதப்பிட்டாங்க. இந்த சீசன் எப்படி பண்ணிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை நான் பார்த்தே ஆகணும். அதுக்கு நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். ஸோ இதை பத்தி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.